கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாத்திமா நகரைச் சேர்ந்த அம்முக்குட்டி என்பவர் நிலத்தில் விறகு எடுக்க சென்றபோது வழியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்துள்ளார். இதில் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் இருந்து கொடிவேரி அணை வழியாக 900 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும், மீன்பிடிக்கவும், பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே இருந்த அவரக்கரை குட்டை தரைப்பாலம் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட மண்ணரிப்பில் சிக்கி இத்தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக காகித்த மலை காங்கேயம் பாளையம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டதால் இச்சேதம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் விளம்பரமாடல் அரசை கண்டித்து உள்ளனர். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான போக்குவரத்து சாலை. ஸ்கூல் பஸ்ஸு, வேனு, கம்பெனிக்கு போகிறவங்க வரவங்க பூராமே இந்த ரோடு வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிரமமாகி போச்சு பொதுமக்களுக்கு. ரோடு இப்போ தான் போட்டாங்க. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டு சந்தையில் சுங்கம் அதிகமாக வசூலிப்பதாக கூறி ஏலதாரரை முற்றுகையிட்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை தோறும் நடைபெறும் மாட்டு சந்தையில் கோவை, பொள்ளாச்சி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்நிலையில் சுங்கம் அதிகமாக வசூல் செய்வதாக கூறி வியாபாரிகள் சந்தை வாசலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.